அதிமுக, பாஜக மற்றும் நீங்க கூட்டணி இருக்கின்றீங்க. இன்னும் மற்ற கட்சிகள்லாம் யாரும் கூட்டணிக்கு வரல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அந்த கருத்து வேறுபாடுகள் மூலமாக பொதுவாக 30 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டிலே ஒரு முறை திமுக, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒன்றுதான் 13 ஆண்டு காலம் தொடர்ந்து இருந்தார். அதற்கடுத்து யாரும் தொடர்ந்து இல்லை. ஒரு 5 ஆண்டு காலம் திமுக இருக்கும், அல்லது அடுத்த முறை ஆட்சி மாறும், திமுக வரும், அதிமுக வரும், அதே போல் அடுத்து திமுக வரும். இது போன்ற 30 ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கின்ற வரலாறு. அதுபோல இன்றைய தினம் இருக்கின்ற நிலைமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே, இபிஎஸ் அவருடைய தலைமையிலே தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுப்பேற்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி சொல்லியிருக்கிறார். ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே நம்முடைய அதிமுக இருக்கிறது. ஆகவே ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை நிச்சயமாக வருகின்ற 26ஆம் ஆண்டு தேர்தலில் நிச்சயமாக இந்த அணி வெற்றி பெறும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. எப்போதுமே 2 கட்சி பெரிய கட்சியாக இருந்தது, அதிமுக, திமுக. இப்போ பாஜகவும் நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்குது. இப்படி இருக்கிறது புதுசாக அந்த தாவேக்கால இருந்த தாவேக்கா விஜய் கட்சி தான் நாங்கள் தான் பிரதான எதிர்கட்சின்னு சொல்றாங்க. அது குறித்து நீங்க என்ன சொல்றீங்க? பிரதான எதிர்கட்சின்னு சொல்றாங்கல்ல, அவருக்கு தான் போட்டி, திமுக போட்டி இருக்கிறாங்க. மும்முனை போட்டியாக தெரியலாம் தவிர அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே எளிதாக இந்த ஆட்சி அமையும். அதே போல் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பொறுப்பை ஏற்கும். ஒரு கருத்தை வலியோடு சொல்லுகின்றேன், வலிமையாக சொல்லுகின்றேன். விஜய் அவர்களுக்கு, தாவேக்காவிற்கு என்று குறிப்பிட்ட வாக்குகள் வங்கிகள் இருக்கிறது. அது பணம் கொடுத்தோ அல்லது எந்த நிலைமையிலும் அதை பறிக்க முடியாது. 25,000 50,000 வாக்குகள் தானாக வந்து வாக்குகளை சேர்க்க வாக்குகள் அவருக்கு கிடைத்துவிடும். வலுவான வேட்பாளர் என்றால் அந்த தொகுதியில் வெற்றி பெறும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.